ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு தமிழா ஈட்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது என்ன குழம்பு? சங்கரா மீன் குழம்பு. இதை நம்ம திருநெல்வேலி ஸ்டைல்ல வைக்க போறோம். நம்ம அதுக்கு தேவையானது முதல்ல மீன். அது சங்கரா மீன். நம்ம இங்க பாம்பேல ராஜாராணி மீன் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் பேசிக் என்ன பண்ண போறோம்னா ஒரு ஜார் எடுக்க போறோம். ஒரு பெரிய உள்ளி எடுத்து 4 துண்டா வெட்டி அதுல கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் பூண்டு போட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைக்க போறோம். முதல்ல பல்லாரி எடுத்து வெட்டிக்கலாம். பல்லாரி நல்லா பெருசா வெட்டி இருக்கு. நம்ம பல்லாரி நல்லா பெரிய துண்டா வெட்டியாச்சு. அதுக்கப்புறம் அதுல கொஞ்சம் சீரகம், அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இதை போட்டு நம்ம நல்லா கொரன்னு அரைச்சிக்கலாம். நம்ம இப்ப இதை கொரன்னு நல்லா அரைச்சாச்சு. அரைச்சு முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்ப நம்ம அடுப்பை ஆன் பண்ணி இப்ப சட்டி நல்லா காஞ்சிட்டு நம்ம இப்ப இதுல நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் முதல்ல சட்டி காயணும், அதுக்கப்புறம் எண்ணெய் காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, ஒரு நிமிஷம். இப்போ கருவு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா கொஞ்சம் வெந்தயம் போடுறோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த அரைச்சு வச்ச பல்லாரியும் இதுல ஆட் பண்றோம். ஆட் பண்ணி லைட்டா நல்லா வதங்க விடணும். இப்ப நம்ம பல்லாரி உள்ள போட்டாச்சு. பல்லாரி இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்குள்ளேயும் நம்ம என்ன செய்யணும், அதே ஜார்ல தக்காளியும் பீஸா வெட்டி நம்ம ஜாருக்குள்ள போடுறோம். மூணு தக்காளி எடுத்துருவோம். நம்ம இதையும் நம்ம கொரன்னு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளேயே பல்லாரியும் நல்லா வதங்கிடும். அடுப்பை குறைச்சு வச்சுக்கோங்க. அந்த பெரிய வெங்காயத்தோட ஸ்மெல் போக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம்னா தக்காளியை ஆட் பண்ண போறோம். தக்காளியும் நல்லா கொரன்னு அரைச்சு வச்சிருக்கோம். ரொம்ப மையா அரைக்க கூடாது. தக்காளியை நல்லா கொரன்னு அரைச்சாச்சு. அதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்ப இது நல்லா வதங்கட்டும். நல்லா இதை கிண்டி விட்டாச்சு, கிளறி விட்டாச்சு. இது நல்லா வதங்கட்டும். வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம குழம்புக்குள்ள மசாலாவை நம்ம இப்ப ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா புளியை தண்ணியில போட்டு ஊற வச்சிருக்கோம். இதை நல்லா கரைச்சிட்டு நம்ம அரை கிலோ மீன் எடுத்திருக்கோம். அதுக்கு புளியை நல்லா கரைச்சி புளி தண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுல 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி, 2 டீஸ்பூன் வத்தல் பொடி இருக்கு. நம்ம அதையும் இது கூட சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் ஒரு மீன் குழம்பு மசாலா பொடி, அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு நம்ம என்ன செய்யணும், இதை நம்ம கையிட்டே நல்லா கரைக்க போறோம். நம்ம அதுக்கப்புறம் இதுல உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இந்த மசாலாலேயே சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் கரைச்சி வச்சாச்சு. கரைச்சி வச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன செய்யணும், 2 பச்சை மிளகாய் எடுத்து பிச்சு இதுல குழம்புல இதை மசாலால போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, போட்டு இதையும் நல்லா கரைச்சிக்கலாம். கரைச்சிட்டு நம்ம இங்க அடுப்புல கிண்டிக்கிட்டு இருக்கோம்ல, இப்போ இதுல நம்ம இந்த மசாலாவை சேர்க்க போறோம். இப்போ நம்ம மசாலாவை இதில் சேர்க்க போறோம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துட்டு அப்புறம் நம்ம அந்த வெங்காயத்தோட இந்த மசாலா வந்து நல்லா சேர்றது மாதிரி நல்லா நம்ம கிளறி விடுறோம். நல்லா கிளறி விட்டாச்சு. கிளறி விட்டுட்டு இந்த குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம மீனை இதில் ஆட் பண்ண போறோம். இப்போ இந்த குழம்பு கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும், மீன் குழம்புல தேங்காய் சேர்க்கணும். பிகாஸ் நம்ம எல்லாம் திருநெல்வேலிக்காரங்க தேங்காய் இல்லாம எந்த குழம்பும் செய்ய மாட்டாங்க. அதனால நம்ம தேங்காவை கொஞ்சம் எடுத்துக்கலாம். நம்ம குறைய ஒரு சில தேங்காவை எடுத்துருக்கோம். எடுத்து தேங்காவை மட்டும் மிக்சியில அரைக்க போறோம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ண போறோம். தேங்காவை ஆட் பண்ணியாச்சு. இப்போ தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கோம். இது என்ன செய்யணும்னா, அந்த பச்சை வாடை போடுற வரைக்கும் மறுபடியும் நல்லா மீன் குழம்பு நல்லா கொதிக்க விடணும். பச்சை வாடை வந்துடுச்சுன்னா அந்த மீன் குழம்பு சாப்பிட முடியாது. அதனால நல்ல குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு நம்ம ஒவ்வொரு ப்ராசஸும் பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட் சூப்பரா இருக்கும், எக்ஸ்ட்ராடனரியா இருக்கும். குழம்பு இந்த மீன் குழம்பு வந்து எப்படின்னா ரொம்ப ஈஸியா வைக்கிறது. எல்லாரும் மீன் குழம்பு வைப்பாங்க, ஆனா இது ரொம்ப ஈஸி. முதல்ல என்ன செய்யணும், பல்லாரி, பூடு, சீரகத்தை போட்டு ஒரு அரைக்கும். அதுக்கப்புறம் சட்டியில எண்ணெயை ஊற்றும், கடுகு போட்டு தாளிக்கும். அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை உள்ள போடுறோம். அதுக்கப்புறம் தக்காளியை வெட்டுறோம். தக்காளியை வெட்டி அதை வந்து ஒரு குறன்னு அரைச்சி தக்காளியை ஒன்றா போட்டு வதக்குறோம். அதுக்கப்புறம் புளி தண்ணியை கரைச்சி, அதுக்கப்புறம் வத்தப்பொடி, மல்லிப்பொடி, மீன் பொடி அதை ஒன்று கலைச்சி அதில் கொஞ்சம் கருவேப்புல் எல்லாத்தையும் போட்டு, கருவேப்பில் உப்பு எல்லாத்தையும் போட்டு கரைச்சி அது கூட சேர்ந்து கொதிக்க விட்டு மறுபடியும் ஒரு சின்ன தேங்காய் எடுத்து அதையும் கரைச்சி அதையும் கொதிக்க விட்டுருக்கோம். இப்போ கொதிக்க விட்டு கொஞ்ச நேரத்தில் மீனை போட்டுட்டோம்னா மீன் குழம்பு ரெடி. திருநெல்வேலி ஸ்டைல் மீன் குழம்பு சாப்பிடலாம். இந்த மீன் குழம்பு வந்து இட்லிக்கு சாப்பிடலாம், மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிடலாம், நைட்டுக்கு தோசைக்கு சாப்பிடலாம். எப்போ சாப்பிட்டாலும் மீன் குழம்பு அவ்வளோ அற்புதமா டேஸ்டா இருக்கும். செய்ய போறோம்னா, மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னா, நம்ம இதுல மீனை ஆட் பண்ண போறோம். இப்போ மீன் எடுத்துக்கலாம். இப்போ நாங்க மீனை ஆட் பண்ண போறோம். இந்த மீனை ஆட் பண்றது ஒரு கிளி வந்து இப்ப மீனை ஒரு சைட்ல போடு. தட 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 ஏல. இங்க ஒரு மீன், இங்க ஒரு மீன், இங்க ஒரு மீன். நம்ம இப்ப மீனை குழம்புல ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் அடுப்பை குறைச்சி வச்சுக்கலாம். குறைச்சி வச்சுட்டு மீனை ஒரு 5 நிமிஷம் நல்லதுக்கப்புறம் குழம்ப கிண்டக்கூடாது. கிண்டுனா அந்த மீன் வந்து உடஞ்சிரும். அதனால இந்த மீனை அப்படியே கொதிக்க விடணும் ஒரு 5 நிமிஷத்துக்கு. நம்ம இப்போ குழம்பு கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்னா, மல்லி இலைய நம்ம பொடிசா வெட்டிக்கலாம். மல்லி இலைய நல்லா பொடிசா வெட்டியாச்சு. வெட்டிட்டு நம்ம மல்லி இலைய மேல போட போறோம். மல்லி இலைய போட்டாச்சு. திருநெல்வேலி மீன் குழம்பு தயாராகி ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மீன் குழம்பு கொதிச்சுதுன்னா நம்ம மீனை இறக்கிடலாம். இறக்கிட்டு
குளிச்சு கிளம்பி ஆஃபீஸ்க்கு போகும்போது இதை இட்லி வச்சு சாப்பிட்டு ருசியும் பார்த்துடலாம். நாங்கள் பப்பம் பார்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம மீனை டேஸ்ட் பார்த்துடலாம். மீனை கொஞ்சம் பிச்சுக்கிட்டு, ஓஹோஹோ சுடுகிறது இருந்தாலும் டேஸ்ட் நம்மளை அழைக்கிறது. மீனோட கொஞ்சம் அப்படி வச்சு நல்ல குழம்புல டிப் பண்ணி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சூப்பரா இருக்கு, எக்ஸலண்ட். உண்மையிலே அருமையா இருக்கு. மீன் நல்லா வெந்திருக்கு, சாஃப்டா இருக்கு. சாஃப்டா இருக்காது, காலியாயிரும். ரொம்ப சாஃப்டா இருக்கு. இந்த மாதிரி ஆரோக்கியமான வீடியோவுக்கு நீங்க ஃபாலோ பண்ண வேண்டியது தமிழா ஈட்ஸ். ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நோட்டிபிகேஷனுக்கு பெல் ஐக்கான நீங்க பண்ணிக்கோங்க. இது வந்து ராகி இட்லி, சாதா இட்லி இல்லை. நான் ஒயிட் இட்லி சாப்பிடலாம் நிப்பாட்டிட்டேன். ஆரோக்கியம்னா ஃபர்ஸ்ட். தேங்க்யூ. நம்ம இப்போ குழம்பு வச்சாச்சு, ஆஃபீஸுக்கு ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம என்ன சொல்ல போறோம்னா, இட்லி எடுத்தாச்சு. இப்போ இட்லியில மீன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட போறோம். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். முதல்ல தட்டை கீழே வச்சுக்கலாம், துறக்கலாம். ஆவி பறக்க மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்ப கலக்க கூடாது, அப்படியே எடுக்கணும். வாவ் 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 வாவ். இட்லி மேல நல்லா குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றேன்,